எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டே கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் 15% ஏறியதை பார்த்து அப்படியே ஆடி போச்சு. ரொம்பவுமே விலை குறைவாக கீழே கிடந்த கல்யாண் ஜுவல்லரி அந்த ஜுவல்லரி செக்டர்லேயே 2வது இடத்துல டைட்டனுக்கு அடுத்து 2வது பெரிய லாபம் செய்யக்கூடிய கம்பெனி இப்படி கீழே கிடக்குதுன்னு அப்புறம் பார்த்தா 15% இன்னைக்கு அதனுடைய Q3 ரிசல்ட்டை வச்சு ஏறி இருந்தாலுமே திடீர்னு 12:40க்கு எக்ஸ்சேஞ்சுகள் கேட்குறாங்க. என்னப்பா உன்னை பற்றி பத்திரிகைகளில் எழுதுறாங்க, ஏதாவது ரெகுலேட்டரி உங்கள்கிட்ட ஏதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு இது வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் வச்சிருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. இருந்தாலும் உடனே 2:35 மத்தியானத்துக்கு கல்யாண் ஜுவல்லரி ரெப்ளை பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, எந்த விதமான ரெகுலேட்டரி நடவடிக்கைகளும் இப்போ வரைக்கும் வரல, வந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் பார்க்கல கல்யாண் ஜுவல்லரி கிட்டத்தட்ட 15% ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு காலத்தில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் அவன் பாட்டுக்கு உயர பறந்தவன் தான். போன வருஷமே கூட 400 பக்கத்தில் போய் விழுந்துட்டு 600 வரைக்கும் ஒரு 50% ஏற்றமான பங்கு தான். இனி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இனி பெரிய அளவில் ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஆண்டவா எங்களை ஏற்றி விட்டுரு, 1.5 வருஷமா சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய செய்திக்குள்ள இந்த பங்கு மாட்டியிருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன தகவல் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கல்யாண் ஜுவல்லரி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸ் மிக முக்கியமான நியூஸ். அவங்க இந்த நியூஸுக்கு அடுத்தடுத்த நாளில் என்ன ஆகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.